ஓகே. ஸோ ஐ பின் லாங் டாக்கிங் அபவுட் எப்படி நிறைய நேரம் படிக்கிறது, பர் டே வந்து எப்படி ரொம்ப நேரம் படிக்கிறது, அதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி நான் ஷார்ட்ஸாக போட்டு பார்த்தேன். அது ஷார்ட்ஸாக போட்டு பார்த்தா நான் எவ்வளோ பேசினாலும் கட 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 கடன்னு டைம் முடிஞ்சு போயிடுது. ஸோ ஐ தாட் ஐல் டூ அ லாங் வீடியோ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோல்ட் யூ அபவுட் 3 rules that you have to follow if you want to study for long hours. நம்பர் 1, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கிறேன், 20 மணி நேரம் படிக்கிறேன், 22 மணி நேரம் படிக்கிறேன்னா சில பேர் சொல்கிறாங்க. அது எப்படி ஹியூமனாக பாசிபிள்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 8 மணி நேரம் படிச்சிட்டிங்கன்னா தூள் அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ஒரு 8 மணி நேரம் பர் டே படிங்க, போதும், தாராளமாக போதும். நீங்கள் ஒரு குரூப் படிக்கிறதா இருந்தாலும் 2 groups படிக்கிறதா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, கையில் புக்கு வச்சுருக்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒரு பேராகிராஃப் இல்லை, 2 பேராகிராஃப் இல்லை, அது எத்தனை வாட்டி படித்தாலும் மண்டையிலே ஏறாது. ஏன்னா நம்மளோட கவனம் வந்து ஃபுல்லாக அங்கே இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து 6 மணி நேரம் படிக்கிறோமா 16 மணி நேரம் படிக்கிறோமான்றது முக்கியம் இல்லை. ஆனால் நீ எவ்வளோ நேரம் படிக்கிறியோ அதை வந்து எஃபெக்டிவாக படிக்கிறியா, அதுதான் இங்கே வந்து மெயினான விஷயமே. அதனால் ரூல் நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது, சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் நிறைய வந்து மேடை பேச்சுக்களையும் கேட்டிருக்கேன், ஜென்ரலாகவே வந்து பப்ளிக் ஃபோரம்லேயும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. என்னென்னா, ஐயோ எங்கள் வீட்டிலலாம் பசங்க 20 மணி நேரம் படிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே தட்டை வெளில தள்ளுவாங்க, அப்படியே திருப்பி படிப்பாங்க. லைக் how is it even humanly possible, because we are all from state board. ஸோ ஸ்டேட் போர்டில் இருக்கும்போது நம்மளாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து 300 பக்கம் தான் படிப்போம் காமர்ஸ் புக்கு. ஓகே, அவ்வளோதான் நம்மளாம் படிப்போம். ஸோ நம்மளோட பிரெயின் அவ்வளோதான். அந்த பிரெயின் கொண்டு வந்து திடீர்னு சிஏ புக்கு அது இதுன்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் திணிச்சு ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் படினா அப்படியே மென்டல் சுற்றிடும். அதனால் அப்படியே நீங்கள் வந்து லாங் ஹவர்ஸ் படிக்கிறதுக்கு உட்கார போகிறீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஐம் நாட் சேயிங் தட் 17 hours 18 hours இஸ் நாட் பாசிபிள். ஒரு ஸ்டேட் போர்டில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு திடீர்னு 16 மணி நேரம் உட்காந்து படிக்கணும் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் humanly possible for a normal மெட்ரிக்லையோ இல்லை ஸ்டேட் போர்ட்லையோ படிச்சுட்டு வரீங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, அவங்க லாங் ஹவர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களாம் ஆல்ரெடி ஏகப்பட்டதை படித்து ப்ரெஷர் ஏற்றி இருக்கிறதுனால ப்ராபப்ளி அவங்களாம் வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா அதே 8 மணி நேரத்தில் அவங்க நம்மளோட அதிகமாக படிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட ப்ராக்டிஸ் அப்படி சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து நிறைய கண்டென்ட், வாஸ்ட் கண்டென்ட்டை அவங்க கன்சியூம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அதனால் அவங்களால வந்து ரொம்ப நேரம் ஹவர்ஸ் டுகெதர் அவங்களால உட்காரவும் முடியும், அவங்களால வாஸ்ட் கண்டென்ட்டை படிக்கவும் முடியும். அவங்களுக்கு அது என்ன சொல்கிறதுனா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு உடம்பு முடியலன்னா நம்ம ஏதாவது பேராசிட்டமால் போடுவோமா, எப்போ பார்த்தாலும் பேராசிட்டமால் போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு பாயிண்டில் பேராசிட்டமால் ஒர்க் ஆகாதுல்ல. ஏன்னா நம்ம பாடி அதுக்கு அதையும் தாண்டி புனிதமானதுமா நம்ம பாடி ஆகிடும்ல. அதே மாதிரி அவங்க என்னன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவங்க வந்து வாஸ்ட் கன்சம்ஷன் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, டேட்டா கன்சம்ஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஏன் நான் வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, மை சைல்டு ஸ்டடிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்டில் அவளோட ஆனுவல் எக்ஸாமுக்கு அவள் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது இட்ஸ் டோட்டலி எக்ஸாஸ்டிங். எனக்கு பார்க்கவே எக்ஸாஸ்டிங்காக இருக்குது. அவங்க 100 மார்க்ஸ் எக்ஸாம் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை சிபிஎஸ்சியில் போய் எழுதுது அப்படின்னு சொன்னால் ஷீ ஹேஸ் டு கன்சியூம் லாட்ஸ் ஆஃப் நாலேஜ். அவ்வளோ டேட்டாவை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எக்ஸாமுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே அந்த சிபிஎஸ்சியில் இருக்கவங்களுக்கு டேட்டா கன்சம்ஷன் அதிகமாக பண்ணி ஒரு பாயிண்டில் உங்களுக்கு அதிக டேட்டாவை பார்த்தா ஜுஜுபி அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் செம டாப்பரு, இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சிபிஎஸ்சிலே நல்ல பக்காவாக வந்து நல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, நல்ல டெம்பர் ஆகிருக்கீங்க, இல்லை நல்ல சீசன் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சிஏ படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இட் இஸ் அ கேக் வாக் மாதிரி தான். இப்போ நம்ம பேச போகிறது என்னன்னா ஒன்லி ஃபார் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படின்னா ஒரு 300 பக்கத்துக்கு ஒரு புக் இருக்கும். அதுவும் நாங்களாம் வந்து +2 படிக்கும்போது குட்டியோண்டு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கையே நம்மளாம் ஒரு வருஷம் உட்காந்து முக்கி படிப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 பேஜ் தொடர்ந்தாப்புல படிச்சோம் அப்படின்னா நம்ம இதை படிச்சிட்டோமே அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 30 பேஜ் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையும் நிதானமும் ஓவர் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸில் வந்துருச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம வந்து 3 பேஜஸை படித்து முடிச்சோம், நம்ம என்னமோ பெருசாக சாதிச்ச மாதிரி, நான் 3 பேஜஸ் படிச்சுட்டேன், எனக்கு எவ்வளோ புரிஞ்சிச்சு தெரியுமா, நம்ம வந்து ஒரு 40 மினிட்ஸில் எழுந்திச்சிடும். அவங்க அதே 40 மினிட்ஸில் நம்ம 3 பேஜஸ் படிக்கிறோன்னா அவங்க 6 to 7 பேஜஸ் படிப்பாங்க. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஒரு 12 வருஷம் அவங்களுக்கு கண்டினியூஸாக அந்த ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் அவங்களால நிறைய படிக்க முடியுது. இப்போ கம்மிங் பேக் டு அவர் ஸ்டோரி, நம்ம தமிழில் படிக்கிறோம். தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்களோ, ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸு, நம்மளோட ப்ரிப்பரேஷனையும் ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டோட ப்ரிப்பரேஷனையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்க முடியாது. தே ஆர் அ கிளாஸ் அப்பார்ட். இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம வரணும், நம்மளோட ஏரியாவுக்கு வரணும். இப்போ நம்ம சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுப்பா மேம், நீங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்காக பேச மாட்டீங்களா, நீங்கள் ஸ்டேட் போர்டுக்காக மட்டும் தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து ஐ பேசிக்கலி திங்க் தட் தே ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லாட் ஆஃப் ஒரு 12 வருஷம் ப்ராக்டிஸ் இருக்குது. அவங்க எப்படியாவது முட்டி மோதி மேலே வந்துடுவாங்க.
ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல், இல்லைனா வந்து எங்கே நம்ம லேக் ஆகிறோன்னே தெரியாமல் நம்ம நிறைய மிஸ் பண்ணிவிடுவோமோன்னு ஒரு பயம். அதனால தான் நான் வீடியோவில் ஜென்ரலி நான் பேசும்போது ஐ டாக் டு த மெஜாரிட்டி. தமிழ்நாட்டில் நம்ம கிளாஸஸ் நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வந்து ஸ்டேட் போர்ட் தான். அப்படின்னும் போது அவங்களுக்காக இப்போ நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இட் டசன்ட் மீன் தட் மற்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போது ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அப்படின்னு வந்துருச்சுனாக்கா, நீங்கள் இப்போ ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் படிச்சிருக்கீங்க, நீங்கள் +1 +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னா, முன்னாடி விட இப்போ ஸ்டேட் போர்ட் சிலபஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய விஷயத்தை உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தமிழ்நாடுடைய சமச்சீர் சிலபஸ் என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ இன்டர்மீடியட்டில் இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் பேப்பர் இருந்தது. சிஏ இன்டர்மீடியட்டோட எக்கனாமிக்ஸில் என்ன போர்ஷன் இருந்ததோ அந்த போர்ஷனை தூக்கிட்டு போய் 11th and 12th புக்கில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்படி வச்சாங்க மேடம்? மொத்தமாக அப்படியே போர்ஷன்ஸ் தூக்கிட்டு போய் வச்சிட்டாங்களா அப்படின்னா, மொத்தமாக வைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பக்கத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே சுருக்கி ஒரு 300 பக்கமாக்கி அந்த 300 பக்கத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் +1 +2 புக்ஸில் வச்சுட்டாங்க. எக்கனாமிக்ஸ் புக் அப்படி தான் வச்சாங்க. இதை பார்த்து சிஏ இன்ஸ்டியூட் செம்மையாக வந்து குளறுபடியாகி, அது எப்படி நம்ம வந்து சிஏ இன்ஸ்டிடியூட்டுக்கு இன்டர்மீடியட் லெவலுக்கு எக்கனாமிக்ஸ்க்குன்னு ஒரு போர்ஷன் வச்சுருக்கோம். அந்த போர்ஷனை வந்து கட் ஷார்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் இவங்க +1 +2ல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிஏ இன்ஸ்டியூட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்டர்மீடியட்டில் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படியே கேன்சல் பண்ணி இன்டர்மீடியட்டில் அந்த 1000 பக்கம் இருந்துச்சுல அதை அப்படி தூக்கிட்டு வந்து ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்ஸில் வச்சுட்டாங்க. போச்சா? உள்ளதும் போச்சுன்னா நல்லக்கணம் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட எக்கனாமிக்ஸ் புக்கை படிக்கும்போது +1 +2 படிக்கும்போது இது எப்படி தெரியுமா இருக்கும், மெயின் ஃபுல் மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேராகிராஃப் இருக்குன்னா அந்த 10 பேராகிராஃபும் சிஏ இன்ஸ்டிடியூட்டோடைய சிஏ ஃபவுண்டேஷனோட புக்கில் இருக்கும், எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். அந்த 10 பேராகிராஃபோட ஹெட்டிங்ஸ் எல்லாம் மட்டும் ஹெட்டிங்ஸோ இல்லை ஒரு பேராகிராஃபே ஒரு லைன் ஆக்கி அப்படியே +1 +2 புக்கில் இருக்கும். இதுதான் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கிறதுனால நீங்கள் +1 +2 சமச்சீரில் படிச்சுட்டு நீங்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷனாலும் சரி சிஏ இன்டர்மீடியட்னாலும் இங்கே படிக்க வரும்போதே நீங்கள் வந்து யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈவன் தோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இஸ் ட்ரைங் டு இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் நம்ம புக்ஸ் இருக்கும், +1 +2 புக்ஸ் இருக்கும்ல, அதோட லெவலை இன்டெகிரேட் பண்ணணும் இல்லை நல்லா இம்ப்ரூவ் பண்ண சொல்லிட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணாலும் ஆன் ஒன் சைடு அது நடக்குது. இன்னொரு பக்கம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டர்மீடியட் இருக்கிறது கொண்டு வந்து ஃபவுண்டேஷனில் வச்சு இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் படிச்சிருக்கும் போதே தெரியும், ஆஹா நம்ம +1 +2 இதெல்லாம் பார்த்துருக்குமே, ஆஹா ட்ரேட் ஃபினான்ஸாக நான் பார்த்துருக்கேனே, அந்த மாதிரிலாம் வந்து யூ வில் ஹேவ் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, SLR CRR இதெல்லாம் நான் வந்து ஸ்கூலில் வந்து ஹெட்டிங் மாதிரி பார்த்துருக்கேன், பட் இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக படிச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் ஏன் கடகடன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த எல்லா இடத்தையும் டச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்னால் விஷயத்தை புரிய வைக்க முடியும். அதனால் ஸோ இப்போ நீங்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் படித்தாலும் சரி இல்லை சிஏ இன்டர்மீடியட் படித்தாலும் சரி, யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ஃப்ரம் அ மெஷினரி கால்ட் as ஸ்டேட் போர்ட் சிலபஸ். அண்ட் இந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸ் you've been under this சமச்சீர். அந்த சமச்சீர் சிலபஸில் அவங்க என்ன தான் அந்த குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளோட ஸ்டேட் போர்ட் லெவலுக்கு நம்மளோட மெட்டீரியல் வந்து ரொம்ப வாஸ்டான கன்சம்ஷன் கிடையாது, டேட்டா கன்சம்ஷன் நம்ம பண்ணலை. இப்போ நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, லிமிட்டட் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு நிறைய ஃபுட்டை கொடுத்து சாப்பிட சொல்லும் போது நமக்கு கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங் ஆகிடும். ஓவர்வெல்மிங் ஆகும்போது என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். ஓவர்வெல்மிங் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம், புக்ஸ் எல்லாம் வாங்குவோம், புக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரும், அப்படியே வரிசையாக புக்கை பார்ப்போம், எல்லாம் ஓகே. பட் கிளாஸுக்குன்னு போய் உட்காரும் போது கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ரொம்ப என்னமோ நம்மளால் சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்க ஃபுட்டை நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரே நாளில் 4 கிளாஸ் நடக்கும். ஒவ்வொரு கிளாஸும் அப்படியே டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும். ஒன்று பார்த்தா ஐடிடி எடுப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா லா எடுப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆடிட்டில் ஒன்றும் புரிய அப்படியே ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி ஓகே நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம், இப்படியே வந்து கிளாஸஸ் எல்லாம் ஃபுல்லாக போய் முடிச்சிடலான்ட்டு கஷ்டப்பட்டு நம்ம கிளாஸை முடித்தாலும் நம்ம அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்து படிக்கும் போது நமக்கு என்ன ஆகிடும்னா இட் பிகம்ஸ் ஓவர்வெல்மிங். இது தாண்டி இந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங் வந்து என்னன்னா மென்டலி வந்து இட் வில் கிவ் யூ சம் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் என்ன ஆகும்னா, இந்த ப்ரெஷரை தாண்டி மேலே வரவங்க இருக்காங்க, இந்த ப்ரெஷரில் மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? இந்த ப்ரெஷரில் மாட்டிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பிகாஸ் நம்ம வந்து ஸ்டேட் போர்ட் படிக்கும்போது நல்லா படிச்சிருப்போம், 80-90 மார்க்ஸ் எல்லாம் வாங்கியிருப்போம். இப்போ திடீர்னு நீங்கள் வந்துட்டு நம்மளால் வந்து ஒரு 40 மார்க்ஸ் வாங்க முடியல அப்படிங்கிற அந்த மென்டல் ப்ரெஷர்லாம் வரும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மைண்ட் செட்டில் அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவையாவது சிலபஸ் எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து அந்த do you get that confidence to write the exam? இன்னும் 2 months இருக்கு, நான் அதர்வைஸ் பண்ணிட்டேன்னா நான் இப்போ எக்ஸாம் எழுதிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் வந்திருக்குமான்னு கேட்டால் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா, அட் அ டைமில் நீங்கள் 6 பேப்பருக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை 5 பேப்பருக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணி முடிக்கிறதே உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். தட் இஸ் ரொம்ப டூ மச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ் எழுதி அடுத்த நாள் போய் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி செக் பண்ண போகிறதும் இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் கிளாஸஸ் அட்டன் பண்ணி முடிக்கிறீங்களா? அதுக்கப்புறம்
ஹவு ஆம் ஐ கோயிங் டு யூஸ் லாஸ்ட் 2 months லாஸ்ட் 3 months நான் வந்து ப்ராப்பராக நான் வந்து படிக்கணும், ஷெட்யூல் பண்ணணும்னா நான் எப்படி பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் மெயின். இந்த மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இதெல்லாம் தாண்டி நான் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன் மேம், நோ ப்ராப்ளம். நான் சிலபஸ் எல்லாம் ஒரு தடவை அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன், ஓகேவா? நான் வந்து சிலபஸ் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சிங்க, அது உங்களுக்கு புரியுதா புரியல நான் கேட்கவே இல்லை. பிகாஸ் ஐ நோ தட் 70% ஆஃப் த டைம் நத்திங் வில் கோ இன் டு அவர் ஹெட். அவங்க என்னத்தான் சொன்னாலும் ஒன்றுமே மண்டைக்குள்ளே போகவே போகாது. எல்லாமே கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மாதிரி இருக்கும், ஒன்றுமே புரியாது. என்னமோ சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் மண்டைக்கு ஏறல, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் ஓகே. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சிலபஸை முடிச்சிட்டிங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் லாங் ஹவர்ஸ் படிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் எடுத்த உடனே கண்ணால் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு சிட்டி ரோபோ மாதிரி போய் எக்ஸாம் எழுத முடியாது. இப்போ என்ன ஆகிடும், there are 3 stages. ஸ்டேஜ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இதான் இந்த சப்ஜெக்ட்னு புரியறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, லானா என்ன, அதில் வந்து சர்ஃபேஸ் ஆக்ட் இருக்கே இது என்னது, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து கிராஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் இதான் சிலபஸ், இதெல்லாம் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு தடவை வந்து ஜெய்சன் சார் வந்து ஹி டாக்ட் அபவுட் சி இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஒரு ஒரு வெபினார் மாதிரி ஒன்று பேசினார். அப்போ ஒரு சொன்ன ஒன் ஆஃப் த டிப்ஸ் வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டே இருப்பேன். என்ன டிப் அப்படின்னா, நீங்கள் எந்த சப்ஜெக்டை படிக்கிறீங்களோ, நீங்கள் என்ன சப்ஜெக்ட்னாலும் படிங்க, ஓகேவா? அவர் என்ன சொல்வார்னா, புக்கை எடுத்து நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்க, இப்போ லா படிக்க போகிறீங்க, இல்லை ஆடிட் படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடிட் புக்கை கையில் எடுத்து அதில் எத்தனை சாப்டர் இருக்குது, ஒவ்வொரு சாப்டரோட நேம் என்ன, அதை முதல்ல உட்காந்து எழுதுங்க. ஒவ்வொரு சாப்டருக்குள்ளே இருந்தும் என்னென்ன ஹெட்டிங் இருக்கோ அதெல்லாம் உட்காந்து எழுதி பாருங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ இதான் சிலபஸ், இதுக்குள்ளே இருக்கிற இதான் ஹெட்டிங்கு, இதுக்குள்ளே இருக்கிற கீவேர்ட்ஸ் இதான், அந்த மாதிரி எழுதிக்கோங்கன்னு சொன்னாங்க. அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீசஸ் ஆஃப் அட்வைஸ். ஏன்னா அந்த விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 6 பேப்பர் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை 2 குரூப்போ இல்லை ஒரு குரூப்போ எழுத போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னா, யூல் டேக் த புக், யூல் சி how many chapters are there, என்னென்ன ஆக்டெல்லாம் கவர் ஆயிருக்கு, எது நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஆடிட்னா மொத்தம் 11 சாப்டர்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன சாப்டரோட நேம் இது, ஒரு சாப்டருக்கும் இன்னும் நான் சொல்ல போனால் ஒரு சாப்டர் இருக்குன்னா இந்த சாப்டரில் எத்தனை பேஜஸ் இருக்குது, ஓகே இந்த சாப்டர் 94 பேஜஸ், இந்த சாப்டர் 35 பேஜஸ், இந்த சாப்டர் வந்து 145 பேஜஸ்ன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு கிரியேட் தட் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, அந்த சப்ஜெக்டோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு அதை ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஆன்லைனில் ஏதோ ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, அப்படி இல்லை ஏதோ ஒரு டியூட்டர் கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க டக்குனு வந்து 5th சாப்டரில் இந்த ஆடிட் எவிடன்ஸ் சாப்டரில் இது இருக்குல்ல, இந்த 4th சாப்டர் ஆடிட் எவிடன்ஸ் இருக்குல்ல, இல்லை அந்த 7th சாப்டர் ஆடிட் டாக்குமெண்டேஷன், ஏதோ ஒரு சாப்டர் நம்பர் சொல்லி ஒரு ஆடிட் டாக்குமெண்டேஷன், சாப்டர் 6, சாப்டர் 7 கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ, சாப்டர் 8 ஆடிட் ரிப்போர்ட், சாப்டர் 9 வந்து இது இருக்குது, சாப்டர் 10 வந்து பேங்க் ஆடிட், ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சப்ஜெக்டை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் யூ ஹேவ் டு கிரியேட் தட் அவேர்னஸ். மேம் எனக்கு அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் ஆகிடுச்சு, 2 months பிஃபோர் எக்ஸாம் எனக்கு எப்படி அவேர்னஸ் எல்லாம் இருக்குமா, எனக்கு அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் ஆகிடுச்சு மேம், இப்போ எனக்கு எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெல் மீ வெதர் ஃபுல் சிலபஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கான்செப்சுவலி அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேலே செம்மையாக எனக்கு ஒரு grip கிடச்சிருச்சா இல்லை கிடைக்கலையான்னு சொல்லுங்கள். மேம் எனக்கு gripே கிடைக்கல அப்படின்னா தயவு செய்து ஏதாவது ஒரு இடத்துல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கிளாஸஸோ இல்லை வந்து ரொம்ப குவிக்காக கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணுற மாதிரி எதையாவது ஒன்று வாங்கி முதல்ல அந்த கடன் கான்செப்ட்ஸை ஒரு தடவை ஃபினிஷ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தடவையாவது சுமாராக ஒரு 50% ஆஃப் த கான்செப்ட்ஸாவது மண்டக்குள்ளே போகணும். எதுவுமே போகல மேம், நான் பேருக்கு கிளாஸ் அட்டன் பண்ண எனக்கு ஒன்றுமே போகலைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 50% உங்கள் மண்டக்குள்ளே அந்த விஷயங்கள் போயிருக்கணும். இது செகண்டு. ஓகே மேம் நான் அட்டன் பண்ணிவிட்டேன், ஓரளவுக்கு ஓகே. இப்போ செகண்ட் நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட சிலபஸை புரிஞ்சுக்கிறதோட சிலபஸை முடிச்சிருங்க. அதோட ஸ்டடி மெட்டீரியல் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. இல்லை ஆத்தர் புக் ஏதோ ஒன்று, ஸ்டடி மெட்டீரியல் பார்த்து தான் பாதி மேலே எல்லாமே காப்பி பேஸ்ட்டு தான் இங்கே ஆத்தர் புக்கில். ஆத்தர் புக்னா யாருமே வந்து சி இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கிறத தாண்டி யாருமே எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா, ஏன்னா சி இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் தான் சஜஸ்ட் ஆன்சர் பிக் பண்ணுறாங்க, அதில் தான் கீவேர்ட்ஸ் பிக் பண்ணுறாங்க, அதில் பார்த்து தான் கொஷின் பேப்பர் செட் பண்ணுறாங்க, ஆன்சர் ஷீட் எல்லாமே. ஸோ அதை தாண்டி நம்ம வெளியில் வாக் அவுட் பண்ணி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் everything that is given in the author's book has to be taken out from the CA Institute study material தான். ஸோ வெதர் யூ ஃபாலோ ஸ்டடி மெட்டீரியல் ஆர் ஆத்தர்ஸ் புக் போத் ஆர் சேம் தான். என்ன இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அது கொஞ்சம் கிரேவாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் சிலபஸ் படிச்சிங்க ஒரு 50% எனக்கு புரிஞ்சிடுச்சு மேம், நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டிங்கன்னா, அடுத்தது அதோட சிலபஸ் ஒரு ஆத்தர் புக் ஏதோ ஒன்று அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நீங்கள் தெய்வமேன்னு வர வேண்டிய இடம் என்னென்னா, மாடல் டெஸ்ட் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் அண்ட் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கேஸ் சினாரியோ புக்லெட்டுன்னு சி இன்ஸ்டியூட்டில் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் சினாரியோ புக்லெட்டை எடுத்துக்கோங்க. ஆடியில் 35 கேஸ் சினாரியோ இருக்குது, லாவில் 30 கேஸ் சினாரியோ இருக்குது, அதே மாதிரி எஸ்எம்லேயும் ஒரு 30 கேஸ் சினாரியோஸ் இருக்குது. லாவில் மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பட்
ஆன் த ஹோல் இவ்வளோ இருக்குது. இந்த கேஸ் சினாரியோஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். மாடல் டெஸ்ட் பேப்பரில் 8 டெஸ்ட் பேப்பர் இருக்குது. அதேமாதிரி ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரில் ஒரு 6 + இப்போ 7 ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும். இது பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ், ஒரு 5 வருஷத்தோட பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ். இதை மட்டும்தான் நீங்கள் லாஸ்ட் 2 months கான்சென்ட்ரேட்டே பண்ண போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா ஓரளவுக்காவது கிளாஸ் அட்டன் பண்ணி கான்செப்ஷுவலி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா டேரெக்டாக யூ வில் ஹாவ் டு ஜம்ப் டு எம்டிபி, ஆர்டிபி, பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேவா? இப்போ ஓகே, நான் சொல்லிட்டேன் என்ன படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எப்படி மேடம் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூல் நம்பர் 1, ஆல்வேஸ் 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 ஹாவ் அ டியூட்டர். டியூட்டர்னா யாருன்னா, உங்களுக்கு வந்து டெய்லி ஃபுல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஒரு மென்டார் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மென்டார்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மென்டார் வந்து என்ன பண்ணணும், மென்டார்னா மேம் பேமெண்ட்டுக்கு தான் நான் போகணுமாம்னா, உங்கள் சீனியர்ஸ் யாராவது இருந்தால் கூட ஓகே தான். இல்லை சிஏ பற்றி தெரிஞ்ச, சிஏ சப்ஜெக்ட்ஸை பற்றி தெரிஞ்ச, சிஏ படிக்கிறது எவ்வளோ ப்ரெஷருன்னு தெரிஞ்சு யாராவது ஒருத்தராக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸ் சீனியராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஓகே, ஆனால் அவங்க உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரியலைன்னா அந்த டவுட்டை சின்னதாக கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? தட் இஸ் நம்பர் 1. ஸோ இல்லையா, உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, உங்களால் படிக்க முடியல, இல்லை நீங்கள் ஒரு 3 hours உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஒரு 3 hours உட்காந்து படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் யூ ஃபீல் லைக் ஐயோ நான் 3 hours உட்காந்து படித்தேன், பட் நான் அந்தளவுக்கு என்னால் கவரே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பேனிக்காக இருக்குது, என்னால் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐம் கோயிங் டு ஃபினிஷ் திஸ் ப்ரிப்பரேஷன்ற மாதிரி ஒரு பயமோ இல்லை ஏதோ ஒரு பேனிக் வந்துச்சுன்னா, you must have at least one person with whom you can share your panic. You got panicked, then you should really have a partner with whom you can share. They can be your friends, have true friends, okay? Not like you na particularly neeyu padikaleya nanu padikala, no, not that kind of friends. You really have to have your true friends or your seniors or anybody who can listen to your original pain and they can lend you a hand. ஆமாப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படி, யூ வில் டூ இட், யூ கேன் டூ இட்ங்கிற மாதிரி உங்களோட புலம்பல்ஸை கேட்குற மாதிரி இருக்கணும். ஜென்ரலி டோன்ட் சூஸ் யர் பேரண்ட்ஸ் வித் திஸ் கேரக்டர் பிகாஸ் யூ கீப் நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல அவங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆகிடும். ஸோ டோன்ட் டூ தட். உங்கள் மேலே வந்து அக்கறை இருக்கணும். பட் ரொம்ப உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஐயோ அவங்களுக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு எதாவது ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஒன்றுனா உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள் அம்மாக்கிட்டே போய் நீங்கள் புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். எல்லா சைடும் வந்து போட்டு ஜாம் ஆகிடும். அப்படி வச்சுக்காதீங்க. த பர்சன் ஹூம் யூ சூஸ் அஸ் யுவர் மென்டார் ஷுட் பி அ பர்சன் உங்ககிட்ட நீங்கள் எதாவது புலம்புறீங்கன்னா கேட்டுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிற மாதிரி, இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி, இல்லை நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுற மாதிரி, சம்திங் லைக் தட். ஒரு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் மென்டார் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது நீங்கள் பேமெண்ட் பேசிஸில் போவீங்களோ, இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸே சூஸ் பண்ணிப்பீங்களோ, சீனியரை சூஸ் பண்ணுவீங்களோ, எதோ ஒன்று சூஸ் பண்ணி எப்படியாவது ஃபஸ்ட் வந்து மென்டார்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் ஹவ் ஃபினிஷ்ட் யுவர் சிலபஸ். ஒரு சிலபஸை ஒரு தடவையாவது F2Fலையோ இல்லைனா வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லையோ ரெக்கார்டர் கிளாஸில் ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. இது ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 தான் ப்ரிப்பரேஷன். 10 மணி நேரம் எப்படி உட்காருது? 10 மணி நேரம் எப்படி உட்காருதுன்னா, ஒரு நாளைக்கு 10ங்கிறது 8 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். எஃபெக்டிவாக 8 to 10 hours. 8 to 10 hours நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த 8 to 10 hours நீங்கள் உட்காரத்துக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கு இந்த லாங் வீடியோவே. I'll tell you short. அதுக்கப்புறம் பார்ட் 2 நான் போடுறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நைட் அவுலா இல்லை ஏர்லி பேர்டான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ஏர்லி பேர்ட்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திடுவேன், நான் 5 மணிக்கு எழுந்திடுவேன், நான் சூப்பராக படிப்பேன், எனக்கு ஒன்றும் அதில் இஷ்யூவே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க ஏர்லி பேர்ட். இல்லை மேம் எனக்கு வந்து மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறது வரவே வராது, நான் நைட்டு தான் மேடம் லேட்டாக படிப்பேன், அப்படியா? அப்போ நீங்கள் வந்து நைட் அவுல், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இதில் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இப்போ ஜென்ரலி ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நைட் அவுல். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒரு 1 o'clock தான் நான் தூங்குறேன். எனக்கு நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் நிறைய டாக்டர்ஸ் இந்த சென்ஸ் ஃபேமிலி டாக்டர் ஆகட்டும், இல்லை நான் ஜென்ரலாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் டாக்டர் கிட்ட போனால் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து நைட்டு சீக்கிரம் தூங்கக்கூடாது, சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருக்கிறது பெஸ்ட்டுன்னு எல்லா பக்கத்துலேருந்து எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் என்னால் அந்த ரொட்டீனுக்கு மாறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் சம்திங். ஓகே, இப்போ நான் வந்து நைட் அவுலாக இருக்கிறது கரெக்டாக தப்பாங்கிறத பற்றி இங்கே பேச்சே கிடையாது. உங்களுக்கு இன்னும் 2 months தான் இருக்குது. கரெக்டாக இந்த 2 மாதத்தில் நீங்கள் ஒருவேளை நைட் அவுலாக இருந்து படிக்கிறதுக்கான பேட்டர்னை செட் பண்ணும்போது வெளியிலேருந்து 4 பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்னா, ஐயோ நைட்டெல்லாம் கண்மூச்சு படிக்காத, செட் ஆகாது, நீ என்ன பண்ண நைட்டு 10 மணிக்கெலாம் தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து படி, 3 மணிக்கெலாம் எழுந்து படின்னு சொல்லிடுவாங்க. அட்வைஸ் கொடுக்குறது ரொம்ப ஈஸி, நமக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏர்லி பேர்டாக இருந்தால் நீங்கள் நைட் அவுலாக மாறாதீங்க. நீங்கள் ஒரு வேளை நைட் அவுலாக இருந்தீங்கன்னா ஏர்லி பேர்டாக மாறாதீங்க. புரியுதா? நீங்கள் நைட் அவுலாக இருக்கீங்க அப்படின்னா சூஸ் யோர் ப்ரிஃபர்ட் டைமிங்ஸ்.
உங்களுக்கான ப்ரிஃபர் டைமிங்ஸ் என்னது? மேம் நான் வந்து ஈவினிங் ஒரு 7 மணிக்கு தான் நான் படிக்க உட்காருவேன். எனக்கு ஈவினிங்கில் தான் மேம் பிரெயின் நல்லா ஒர்க்கே ஆகும். 7 மணிக்கு தான் என் பிரெயினே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதில் இந்த நைட் 2-3 மணி வரைக்கும் நான் படிப்பேன் அப்படின்னா, அழகாக அந்த 7 மணிக்கு இல்லை 6 மணிக்கு சாயங்காலம் படிக்க உட்காருங்க. 6 மணிக்கு உட்காந்திங்கன்னா 7, 8, 9, 10, 11, 12, 1 7 மணி நேரம் வந்துடுது. ஓகேவா? 1, 2ன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இந்த 8 மணி நேரம். 2 மணிக்கு அப்படியே டயர்டாகி தூங்கிட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மணிக்கு தூங்குறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நல்லா தூங்கி மத்தியானம் 1 மணிக்கோ இல்லை 2 மணிக்கோ எழுந்திருக்கிறீங்க. எழுந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 3-4 ஹவர்ஸ் கொஞ்சம் இருக்கும். நேற்று நைட்டு படிச்செல்லாம் ஒருத்தர் அப்படியே ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பி 6 மணிக்கு நல்ல பயங்கர என்ன சொல்கிறது இன்டென்சிவாக படிக்க ஆரம்பிக்கணும். இது ஒரு நைட் அவளோட ஒரு ரொட்டீன். இதுவே நான் ஏர்லி பேர்ட் அப்படின்னா நீங்கள் ஊரோடு உற்று வாழ்பவர்கள் தான், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. காலை 4 மணிக்கு எழுந்திரிக்க போகிறீங்க. 4 மணிக்கு எழுந்து ஒரு 10-11 மணி வரைக்கும் படிங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு குட்டி தூக்கம் 1 hour அந்த மாதிரி தூங்கிடுங்க. அப்புறம் திருப்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5-6 மணிக்கும் படிச்சுட்டு நைட்டு 7:30 மணிக்கெலாம் கப்சிமன் இழுத்து போத்தி தூங்கிட்டு இப்படி பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு எந்த மாற்றத்தையும் கொண்டு வராதிங்க. யார் சொன்னாலும் அதை மாற்றிக்காதீங்க. பிகாஸ் இதுலேயே உங்களுக்கு டைம் போயிடும். ஏன்னா லாஸ்ட் 2 months இருக்கா, சில பேர் சொல்லுவாங்க ஏர்லி மார்னிங் தான் பெஸ்ட்டுன்னு. ஸோ நான் ஒரு நைட் அவுல், இப்போ நான் வந்து ஏர்லி மார்னிங் தான் பெஸ்ட்டுன்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணிவிடுவேன்னா என்னோட நைட் அவுல் ருட்டீனை வந்து நான் மாற்ற ஆரம்பிப்பேன். மினிமம் 2 weeks ஆகும் என்னோட நைட் அவுல் ருட்டீனை மாற்றி நான் ஏர்லி பேர்டாக மாறணும்னா. அதுக்கப்புறம் என்னால் ஏர்லி மார்னிங்ஸில் என்னால் வந்து பயங்கர how do you call that எல்லாம் செம்ம வந்து எனக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குமா. காலை 4 மணி 5 மணிக்கு நான் படிக்கிறது எனக்கு முதல்ல கை வந்த கலையா, எனக்கு அது ரொம்ப ஹேபிச்சுவலா இல்லை. நான் புதுசாக அதை ட்ரை பண்ணும்போது எக்ஸாமுக்கு முன்னாடி 2 மாதம் நான் ஏன் அதை ட்ரை பண்ண போகிறேன். பட் நான் என்ன வந்து ரொம்ப எஸ்பெஷலி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் டைமிங்ஸ் என்ன, 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கரெக்டாக. தட் இஸ் 2 to 5. பட் 1 to 5 நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் உங்கள் பிரெயின். ஸோ நீங்கள் தூங்குற டைம் அந்த 1 to 5 தூங்காதீங்க. அட் எனி காஸ்ட். நீங்கள் நைட் அவுலாக இருந்துக்கோங்க, அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஏர்லி பேர்டாக இருந்துக்கோங்க, எப்படி வேணால் இருந்துக்கோங்க. ஆனால் உங்கள் பிரெயின் வந்து 1 மணிலேருந்து 5-6 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. அது நீங்கள் எந்த செக்ஷனில் வந்தாலும், நைட்டு தூங்கி பகல் படித்தாலும் சரி, இல்லை பகல் தூங்கி நைட்டு படித்தாலும் சரி, மத்தியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் தூங்கக்கூடாது. இதை ஒரு ரூலாக முதல்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டு மைண்டில் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். சூப்பராக படிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. அந்த 10 hours எப்படி படிக்கிறது ப்ராமிஸாக நெக்ஸ்ட் பார்ட்டில் பக்கா டீட்டெயில்டாக போட்டுறேன். ஓகே.